ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இதுங்கள் அனிமேட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜூலையில் வர தமிழ் டப் லைனப் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிரன்ச்சிரோலில் வந்து ஒரு லைனப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அனிமி, என்ன சீசனு, அதை பற்றி ஒரு சில டீட்டெயிலோட இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷனில் நான் உங்களுக்கு தரேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அனிமி நேம் என்னது பார்த்தீங்கன்னா காச்சிகுடா சொல்லிட்டு ஒரு பயங்கரமான அனிமி. நிறைய பேர் வந்து ஹைப் கொடுத்துன்னு இருக்க ஒரு அனிமி. ஜூலை மந்த் வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷல் கூட சொல்லலாம். என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஜூலையில் வந்து ஆக்ஷன் ரொமான்டிக் சொல்லிட்டு எல்லாமே கலந்து ஒரு பயங்கரமான ஒரு லைனப்பாகவே இருக்குது. அதில் காச்சிகுடா வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ஜூலை 6 அப்போ வந்து தமிழ் டப்புமே சேர்த்து கிரன்ச்சிரோலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நண்பர்களே. அண்ட் இந்த அனிமி வந்து டார்க் ஃபேண்டஸ்டி சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி லைனில் கொண்டு போக போகிறாங்க போல். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு சில ரீசன்னால் வந்து ஒரு மர்டர் பண்ணிட்டா வந்து இவனை வந்து தூக்கி போட்டுறாங்க வேஸ்ட் லேண்டு சொல்கிற மாதிரி ஒரு இடம். அது வந்து மேலே வந்து மிதக்கிற மாதிரி ஒரு இடம் போல். அங்கேருந்தே வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறோம், அந்த சுற்றி முச்சி எல்லா இடம் பார்த்தீங்கன்னா வந்து குப்பை கடங்களாக தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து இவனோட பவர் என்னது, இவன் பவர் என்ன அவைக்கன் பண்ணியிருக்கான், அப்புறமா ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறதா சொல்லிட்டு தான் இந்த கதையே மோஸ்ட்லி இருக்க போகுது. அண்ட் இதோட தமிழ் ட்ரைலருமே இப்போ கண்ட்ரோல் இந்தியா யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போய் பாருங்கள், ட்ரைலர் வந்து கொஞ்சம் அமேசிங்காக இருக்குது. அண்ட் தமிழ் டப்பில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, இது சூப்பராக இருக்க போகுதுன்னு. அண்ட் இந்த அனிமே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் யாருன்னா வெயிட் பண்ணீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கயா. அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஒரு 2 அனிமே கம்பேர் பண்ணி பேசினா சூப்பராக இருக்கும்னு தோணுது. என்ன பார்த்தீங்கன்னா வந்து இந்த அனிமியோட ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஆல்ரெடி கிரன்ச்சிரோலில் தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்போ ரிலீஸ் பண்ணும்போது ரெண்டுமே வந்து ஒவ்வொரு சீசனில் ரிலீஸ் பண்ணனால அது ரெண்டுமே வந்து டாப் 1ல் வந்து அடிச்சிச்சு. தமிழ் ஃபேன்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்த ஒரு அனிமி தான். ஸோ இந்த 2 அனிமியும் வந்து ஒரே லைனப்பில் கொடுக்கும் போது 2 பேரில் யார் வந்து வெயிட்டான தமிழ் டீம் வந்து கேட்குற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஒரு அனிமி என்னது பார்த்தீங்கன்னா கைஜு நம்பர் 8ஓட சீசன் 2, இன்னொரு அனிமி என்னது பார்த்தீங்கன்னா டண்டனாவோட சீசன் 2. தமிழ் டப் டீம் வந்து ஒரு செம்ம வந்து ஒரு ஹைப் கொடுத்த ஒரு பயங்கரமான ஒரு தமிழ் டப் பண்ண ஒரு அனிமி. இது வந்து ஒரே லைனப்பில் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இதில் வந்து கைஜு நம்பர் 8 வந்து ஜூலை 19 ரிலீஸ் ஆகுதாகவும், அதே நேரத்தில் டண்டனா சீசன் 2 வந்து ஜூலை 3 ரிலீஸ் ஆகுதும் இருக்குப்பா. அண்ட் இதில் வந்து கைஜு நம்பர் 8 வந்து ஒரே டைமில் ரிலீஸ் ஆகுமான்னு கன்ஃபார்ம் ஆகலை. பட் மோஸ்ட் லைக்லி வந்து ஒரே டைமில் தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் அதே நேரத்தில் வந்து டண்டனா சீசன் 2 வந்து ஜூலை 3 தான் மோஸ்ட் ப்ராபபிலி வந்து தமிழ் டப்பில் கண்ட்ரோல் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கியா. ஸோ இந்த 2 அனிமியுமே வந்து ஸ்டிமுலேஷன் டப்பில் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி காச்சிகுட்டா வந்து ஸ்டிமுலேஷன் ரிலீஸில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. பட் இப்போது இந்த 2 அனிமியும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ தமிழில் பார்க்குற ஃபேன்ஸ் இந்த 2 அனிமியில் யார் வந்து டாப் பிளேஸை பிடிக்க போகிறாங்க, இல்லை புதுசாக வர நம்ம காச்சிகுட்டா அனிமி வந்து டாப் பிளேஸ் பிடிக்குமா, இந்த 3 பேருக்கோட சண்டை வந்து எப்படி போகுது தெரியல. தமிழ் டப் டீம் கிட்ட தான் இருக்குது, நாங்கள் தான் பெரிய ஆள்னு காட்ட போகிறாங்க யாரோ ஒருத்தவங்க. அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் வந்து இதில் யார் ஜெயிப்பான்னு சொல்லிட்டு சும்மா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அப்புறமா யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமியில் வந்து என்ன சொல்கிறது, என் மனசில் அப்படியே காதல் மழை பொழிகிறது. என்ன ப்ரோ லவ் பண்ணுறியா அப்படி கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை நண்பா. ஒரு ராம்காம் ஃபேன்ஸாக வந்து ஒரு ரொமான்டிக் அனிமி பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது வந்து தமிழ் டப்பில் இந்த 2 அனிமி ரிலீஸ் ஆகுது. ஒரு பக்கம் வந்து ஒரு வெயிட்டேஜான ஒரு அனிமி, இன்னொரு பக்கம் ஒரு வெயிட்டேஜான அனிமி. 2 அனிமி வந்து சண்டை போடுற மாதிரியே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி யார் களத்தில் இறங்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மை ட்ரெஸ் ஆஃப் டார்லிங் சீசன் 2 இன்னொரு பக்கமும், அண்ட் அதுக்கு போட்டியாக வர கப்புலா குக்கு சீசன் 2வும் வந்து இருக்கியா. அண்ட் இதோட சீசன் 1 கண்ட்ரோல் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. அண்ட் மோஸ்ட்லி ப்ராப்ளி எல்லாமே ஃப்ரீயாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. அண்ட் ஒரு ரொமான்டிக் ஃபேனாக வந்து இதுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபயராக வந்து இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் மை ட்ரெஸ் ஆஃப் டார்லிங் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலை 5th வந்து ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆகுதியா. அண்ட் அடுத்ததாக வந்து கப்புலா குக்கு சீசன் 2 எப்போ ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா ஜூலை 8th ஜாப்பனீஸ் டப்பில் ரிலீஸ் ஆகுது. ப்ரோ எங்களுக்கு ஜாப்பனீஸ்னால் தேவையில்லை, தமிழ் டேட் தான் எங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், ரிலீஸ் ஆகணுன்னே நம்மளுக்கு தெரியும். பட் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து அதே நாளில் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இல்லை, வேறு ஒரு நாளில் ரிலீஸ் ஆகும். அது என்ன நாள் வந்து கிரன்ச்சிரோல் ரிலீஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும்ப்பா, அது வரைக்கும் அவங்க சொல்ல மாட்டான். ஸோ நீங்கள் ரொமான்டிக் ஃபேனாக இருந்தால் இந்த 2 அனிமியில் யாருக்கு வெயிட் பண்ணுறீங்க, இல்லை 2 அனிமிக்கே வெயிட் பண்ணுறீங்க, யார் வந்து கலக்க போகிறான்னு பார்த்துடலாம்.
கூடிய சீக்கிரம் தெரிய தானே போகுது. அண்ட் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற அனிமி நேம் என்னது பார்த்தீங்கன்னா வந்து கிளாவெஸ்ட் சொல்லிட்டு ஒரு அனிமியா, நியூ அனிமி போல். அண்ட் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக ரிலீஸ் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து மாங்கா வந்து இருக்குது. இப்போ தான் வந்து ஒரு அனிமி அடாப்டேஷனில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம ஜூலை 2 வந்து ஜாப்பனீஸ் டப்பில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் தமிழ் டப்போட ரிலீஸ் டேட் வந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கலையா. ஸோ இந்த அனிமி வந்து யார் பேஸ் பண்ணியிருக்க போதுன்னா, கிளாவஸ்னு சொல்லிட்டு ஒரு டீமன் லார்டு ஒருத்தர் இருப்பார். அவர் எதுக்கிறதுக்கு எவ்வளவோ பெரிய பெரிய ஹீரோ வந்தாலும் யாராலேயே வந்து அவரை வந்து ஒன்றுமே பண்ண முடியல சொல்லிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கடுத்தது வந்து என்ன நடக்குது சொல்லிட்டு ஒரு சில வழக்கம் போல் ஸ்டோரியில் ஏதாவது புதுசாக வந்து ஏதாவது கொண்டு வந்து ஸ்டோரியை நல்லா கொண்டு போவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் இந்த அனிமி வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வருது இல்லை. அண்ட் இந்த அனிமியோட மாங்கா வந்து யாராவது படிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில உங்களோட கருத்துக்களை போடுங்க. ஏன்னா நான் வந்து அனிமி பார்க்குற ஆள். ஸோ அதனால் எனக்கு பெருசாக தெரியாது. நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னது சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதோட டோட்டலாக வந்து 6 அனிமி வந்து இப்போதைக்கு தமிழ் டப்பில் வருது சொல்லிட்டு கிரன்ச்ரோல் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ 6 தானா இன்னும் இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ உங்களுக்கான விஷயம் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சில அனிமீஸ் வந்து இன்னும் ஆட் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் இன்னும் அஃபிஷியலாக எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்க போகுது. அண்ட் இன்னும் ஒரு சில 4 அனிமி வந்து ஹிந்தி டப்புக்கு எக்ஸ்ட்ராவாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் மட்டும் சொல்லிடுறேன், பெருசாக வளவலன்னு இழுக்கலை. ரெண்டே கேர்ள் ஃப்ரெண்டோட சீசன் 4 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி 3 சீசன் ஹிந்தியில் ரிலீஸ் ஆகுனால இதோட கண்டினியூஷனாக ஹிந்தி டப் வந்து வருதுயா. அப்புறமா ரீபார்ன் ஆஸ் ஏ வெண்டிங் மிஷின் சொல்லிட்டு சீசன் 2 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஹிந்தி டப்பில். ஆல்ரெடி சீசன் 1 வந்து ஹிந்தியில் ரிலீஸ் ஆகுனால இதோட கண்டினியூஷன் வந்து வருது. அப்புறமா ஒரு நியூ அனிமி வந்து நியூ சாகா சொல்லிட்டு ஒரு அனிமி. இந்த அனிமி வந்து இப்போ தான் ஹிந்தி டப்பில் மட்டும் ரிலீஸ் பண்ணுறாங்க, தமிழில் விட்டு. அண்ட் அடுத்தது வந்து டாய்லெட் பான் அக்கும் கூன் சொல்லிட்டு ஒரு அனிமியா. நான் எப்படியோ தப்பாக பேர் சொல்லியிருந்தா இப்போவே கமெண்ட் செக்ஷன் திட்டுறதா இருந்தால் நான் இப்போவே சொல்லிடுறேன், மன்னிச்சிருங்கப்பா. இதோட சீசன் 2ஓட பார்ட் 2 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி சீசன் 1 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்டு அதோட பார்ட் 1மே ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படியே அதை கண்டினியூஷனாக கொண்டு வராங்க. அண்ட் இன்னும் ஒரு சில அனிமீஸ் வந்து ஹிந்தியில் எதிர்பார்க்குறாங்க கண்டினியூஷனாக சொல்லிட்டு ஒரு இருக்குது. அதே நேரத்தில் டாக்டர் ஸ்டோனோட சீசன் 4ஓட கோர் 2 வந்து தமிழில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், கன்ஃபார்ம் அது வரும். ஆனால் வந்து எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போதைக்கு இல்லை. ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்கய்யா. அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ அண்ட் பை பாய்.